எடுத்துட்டு வா பாப்பா. மருந்து ஆயிடுச்சு பாட்டி. டபில காசு இருக்குது, போய் மாத்திரை வாங்கிட்டு வா எனக்கு. ஏய் டீப்பெட்டி தீப்பெட்டி இல்லைண்ணா. என்னது டீப்பெட்டி இல்லையா? எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு வரலண்ணா. என்ன டீப்பெட்டி? டீப்பெட்டி பாட்டி எழுந்திரி பாட்டி, டப்பால காய்ச்சில பாட்டி. பாட்டி எழுந்திரி பாட்டி, பாட்டி எழுந்திரி பாட்டி. தோத்தாங்குழி பசங்களா? பந்தயம் வைக்க ஏது மாமா காசு உங்களுக்கு? ஏய் அந்த சீக்காளி கிளவி தாண்டா தப்பில எவ்வளவு காசு வச்சிருக்கு. சாவ போறவளுக்கு எதுக்குடா அவ்வளவு காசு? அன்புள்ள நண்பரே, நான் உங்கள் பணப்பையை பூங்காவிலிருந்து கண்டெடுத்தேன். அதிலிருந்த பணம் மொத்தம் ரூபாய் 42,503 உங்கள் கணக்கில் வங்கியில் செலுத்திவிட்டேன். அதற்கான ரசீதையும் இதில் இணைத்துள்ளேன் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தையும் இந்த கூரியர் மூலம் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? உங்க அண்ணனும் நீயும் கடன் வாங்கினதே மறந்துட்டீங்களடா? போன மாசம் வட்டி காசுங்கடா. இல்லைண்ணே, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேண்ணே. பண்ணையாட்ட கொஞ்சம் டைம் கேட்டு சொல்லுங்கண்ணே. உங்ககிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாப்பிள அந்த பையனை இழுத்து வையே. அண்ணே, ஸ்கூல் போகிற பையனே இவன். இவன் என்னையா ஸ்கூலுக்கு போய் பெருசா நாட்டை காப்பாற்ற போறான்? மாப்பிள அவனை இழு. அண்ணே, அடுத்த மாதம் சத்தியமாக கொடுத்துறேண்ணே. அண்ணே வேணாண்ணே, விட்டுற சொல்லுங்கண்ணே. காலை பிடிச்சி கேட்டுக்கண்ணே. அண்ணே மாப்பிள இவனை நம்ம செங்க சூளையில போய் விடு. ஒரு வாரம் வேலை செய்யட்டும். இப்படி செஞ்சாதான் இவன்லாம் சரிப்பட்டு வருவான். ஒரு வாரம் வேலை செஞ்சு காஞ்சாதான் வட்டி வரும். வட்டி கொடுக்க வக்கு இல்ல. கான்வென்ட் ஸ்கூல் கேக்குதான். காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம். ஏன்பா பள்ளிக்கூடம் போல? எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நான் வேலை செஞ்சாதான் எனக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு. என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்களோ. நான் கொஞ்சம் பணம் தரேன். உங்க அம்மா கிட்ட இட்லி கடையாச்சும் போட்டு உன்னை படிக்க வைக்க சொல்லு. என்னாச்சு? நாட்டம படத்துல குஷ்பு கேட்டின சேலை கேட்டின்னு வாங்கியாந்து கொடுத்தா ஏதோ மாமனை கண்டுக்காம முறப்பா இருக்கிறா. என்ன மேட்ரு? போயா, சாயந்தரம் வந்து உன் பொண்டாட்டி 4 பேத்துக்கு முன்னாடி என்னை திட்டிட்டு போறான். என்னம்மா ஜர அடிக்கிறா? தம்பி பாப்பா பிறக்க போறான்டி. தம்பி பாப்பாவா? ஏங்க மயத்தை பிடிக்காதீங்க, தலை விடுங்க. வலிக்குதுங்க, குழந்தை ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏமா உன் புருஷன் கதை எடுத்தாலே இவ்வளோ கோவப்படுற? துப்பு கெட்டவனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடம். குடி கூத்தியா மேல இருந்த அக்கறை இந்த பாவப்பட்ட பொம்பளை மேலையும் பெத்த பொண்ணு மேலையும் இருந்துச்சா? அப்பா மட்டும் எங்களை அம்போன்னு விட்டுட்டு போகாம இருந்திருந்தா மற்ற பொண்ணுங்களை மாதிரி நானும் படிச்சிருந்தா டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆகியிருக்கலாம். என்ன பண்ண? எனக்கு என்னன்னு நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டான். வரட்டும், திரும்ப வரட்டும் அவன்.
வரீங்களா? எங்கே போகிறீங்க? எங்கேருந்து வரீங்க? என்னது? இறங்க இறங்கய்யா. அண்ணா வரங்களா அண்ணா? அவரை மாதிரி பாதியில் இறக்கி விட்டு போக மாட்டேங்க. அவர் ஏங்க பாதியிலே இறக்கி விட்டு போனார்? உண்மையை சொன்னேன். அப்படி என்னங்க உண்மை? ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? மாற்றி சொல்லியிருக்கலாம்ல. போய் பேசுகிறதா இருந்தா நான் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சதுல அர்த்தமே இல்லைப்பா. ஐயோ இவனா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய் வரான்டா. ஏய் நான் கள்ளச்சாரம் எங்கேயாச்சுன்னா உனக்கு என்னடா? கூட இருந்தா போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறியா? உன்னை விட மாட்டேடா. ஏய் உன்னை கொல்ல விட உன்னை போட்டு தர்றேன். இவ்வளோ வருஷத்தில் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் உங்களை பார்க்க வரலையா? என் மேல இருந்த கோவத்துல தான் யாரும் என்னை பார்க்கவே வரல. இப்போ தான் நீங்கள் நல்லவராக மாறிட்டீங்கல்ல, உங்களை புரிஞ்சு ஏற்றுக்குவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் வீட்டுக்கார் நல்லவராக மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அது போதும்ண்ணே எனக்கு. என் பொண்ணு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா. இவ தானே என் பொண்ணு. வணக்கம்மா. வணக்கம் மாமா. இவங்க தான் எங்கள் அம்மா. சரி அப்போ நான் கிளம்புறேன். என்னோட 2 நண்பர்களையும் அவங்க குடும்பத்தார் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. என்னையும் என் குடும்பத்தார் ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கையோடையும் எங்களுக்கு பிறந்த 2வது குழந்தை பெண்ணா இல்லை ஆணாங்கிற எதிர்பார்ப்போடையும் போய்கிட்டே இருக்கேன் என் உறவை தேடி.